லைனுக்கு ஒரு கொத்து பரோட்டா. ரெண்டு பேரும் பண்ணுங்க. யார் நல்லா இருக்கு நாங்க சொல்றோம். இது நல்லா இருக்கு. ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ அம் சுபு அபிஷியல். எல்லாம் போட சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துச்சு. கொடை மேலே வைக்கிற நம்பிக்கை உண்மையில வீச்சிடும். ஆக்சுவலாக நம்ம போட்ட 6 முட்டை எங்கே போச்சுன்னு தெரில. நீ ரொம்ப ரோல் ஆகுறப்ப பாகுபலி பேக் வாங்கினே இருக்கான். சரி முட்டை பரோட்டா எப்போ பண்ணுவேன்? முட்டை பரோட்டா என்ன முட்டை பரோட்டா 2 பிளேட் இது நேர்மையாக பார்த்து சொல்லு. நான் சொல்ல நீ சொல்லு. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கொத்து பரோட்டா சேலஞ்ச் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கொத்து பரோட்டானா இப்போ பரோட்டா வந்து செய்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது தனியாக ஒரு வீடியோ இன்னொரு நாள் போகும். ஆமாம், அது தனியாக ஒன்று பண்ணலாம். ஓகேவா? அதனால் இப்போ நாங்கள் பரோட்டா வந்து வாங்கிட்டோம். ஓகேவா? சபாஸ் மாமா. அதை நம்ம பிச்சு கொத்து பரோட்டா எப்படி பண்ணாலும் இப்போ நம்ம அப்படியே பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பரோட்டா ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம குட்டி குட்டியாக பிச்சு ஆல்ரெடி தின்னு கொத்தி வச்சுருக்கோம். ஆமாம், என் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருக்கான். ஸோ அதை நம்ம கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து கொத்து பரோட்டா பேஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பிச்சு போட்டுடலாம். சின்ன சின்னதாக எவ்வளோ சின்ன சின்னதாக பிக்கணும் பிச்சு போட்டுடலாம். என்னடா இன்னும் 2 வச்சிருக்கேன்? நான் முச்சிட்டேன்டா. இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். நான் சமைச்சினே இருக்கும்போது கூட நான் பிச்சு போட்டுப்பேன். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? வந்து எனக்கு தொப்பி போட்ட அப்புறம் அந்த பொறுப்பு வந்துச்சு. இருக்கிறதுல எது கஷ்டமானதா பார்த்து அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுப்பு எடுத்து வந்துடலாமா? வச்சிடலாமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிப்போம். கடையை ஆன் தான் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். கடையை ஆன் பண்ண ஸ்டவ் தான் ஆன் பண்ண முடியும். ஐயோ, நான் வாங்கின கடாய் ஞாபகம் இருக்குல்ல? காய்ஸ் சாரி, தப்பான பாட்டில். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லாமே ஒரே பாட்டில் வச்சு எண்ணெய் நினச்சி அதை எடுத்துட்டேன். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் குழம்பு பண்ணுறேன். காய்ஸ், கொத்து பரோட்டாக்கு குழம்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா குழம்பு பண்ண போகிறதில்ல, டேரெக்டாகவே பண்ண போகிறோம். நம்ம இது வந்து ரோட்டு சைட் கொத்து பரோட்டா நான் வீட்டில் பண்ண எப்படி பண்ணுறதோ சிம்பிளாக பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு பண்ண ஒரு பேச்சுலர் ஸ்டைலில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேன் காஞ்சிச்சு நல்லா. இப்போ நான் எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். ஸோ நானும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காய்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஆனியன். ஸோ நானும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பவுமே அன்ஹெல்த்தியாக தான் செய்வியாடா? ஏன்னா நம்ம நிறையா செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ அவன் சொன்னதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எண்ணெயை வாபஸ் வாங்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயை இதில் வாபஸ் வாங்கி இதில் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு பச்சை மிளகா தேவை. வெங்காயமும் கருவேப்பிலமும் சேர்ந்தா ஒரு வாசனை வருது பாருங்க. கருவேப்பிலம்னா என்ன புரியல? கருவேப்பிலை எண்ணெய் ஊஞ்சிக்குமா காய்ஸ்? எண்ணெய் வந்து வெங்காயம் வந்து எண்ணெயை ஊஞ்சிக்குமா காய்ஸ்? இவ்வளோ சமையல் பண்ணியிருக்க விஷயம் இப்போ தான் தெரியுமா? அது இழுத்து கடைசியாக விடும் எண்ணெயை. காய்ஸ், நான் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஓகே, நம்மளது எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்துக்கிட்ட வந்து அம்மாவை கட் பண்ண சொல்லியிருந்தோம். 4 வெங்காயம். இது கூட நம்ம வந்து இப்போ அரிஞ்ச பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாங்க இதில் கொத்தில் டேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கலரி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்ன நான் செய்கிற மாதிரி செய்கிற ஐஷா? அப்படிலாம் என்ன சொல்லி என் சமையல் அசிங்கப்பட்டாரு. காய்ஸ், உப்பு தேவையான அளவு. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். என்ன வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறேன். அவ்வளோதான், நான் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா உனக்கு சிம்பிளுன்ட்டல. அதனால் நான் பண்ணி வேகமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதாவது எதுவும் வரலையா? ஜலதோஷம் டேப்லெட் கொடுங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இதெல்லாம் போட சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துச்சு. போட வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம பான்னு கடமையை கையாண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். என்ன காய் சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நம்மளும் அந்த சொல்லுவாங்க அந்த ப்ரௌனிஷ் கலரு, நமக்கு அதெல்லாம் இல்லைடா காய்ஸ். உண்மையிலே இதுவே நல்ல வாசனை அடிக்குது. முட்டை பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வைக்கிறாரு. எல்லாம் அதுமையா வந்துச்சு. உனக்கு இன்னும் எதுவும் வரல. ஸோ கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட வந்து ஒரு 3 தக்காளி வந்து அறுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு காய்ஸ், நம்ம வந்து இதோட இப்போ 65 மசாலா
அள்ளி போடுறோம். ஏன்னா நம்ம நான்வெஜ் செய்யல, வெஜ்லேயே இருக்கவே அந்த சிக்கன் 65 மசாலாடா, சிக்கன் மசாலா. அது சிக்கன் மசாலா. சாரி லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்கான்னா கொஞ்சோண்டு சால்ட் போட்டு உப்பு போடுகிறோம்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஒரு 4 கமெண்ட். அப்படியா சொல்லியிருக்கேன்? நீ சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் தெரியல. நீ சொல்லியிருப்ப. அந்த இங்கிலீஷ் தமிழ் பேசுறதுலாம் இவன் தான் கைஸ். நடு சென்டர்ல வா. ஐயோ ஐயோ. நேராக ஸ்ட்ரைட்டாக போ. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அடிக்குதா? இப்போ சிக்கன் மசாலா போட்டவே ஏண்டா நான்வெஜ் ஸ்மெல் தான் அடிக்குமா? உங்களெலாம் வெஜ் ஸ்மெல்லே அடிக்காதா? கைஸ் தண்ணியை ஊற்றி இப்போ கொதிக்க வச்சா முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சாலே நம்ம பாதி டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. சூப்போ நம்ம சிக்கன் சூப் போட்ட கொத்து பரோட்டா. அதில் என்ன இதப்போ நான் இன்னும் பண்ணல. நல்லா அது கொதிச்சு அந்த மசாலா இசாலா ஸ்மெல்லாம் போய் அந்த வாசனை வரும் பாருங்க. அப்போ இறங்குறோம். அது வரையும் நீ கொதிர வச்சிடணும். காக்கினாடா. ஓகே, இது கொஞ்சம் நல்லாவே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கைஸ் ரசம் மாதிரி தான் கைஸ் இருக்கு. சரி, இது ஒரு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். சிக்கி அம்மாட்ட போய் மஞ்சத்தூள் வாங்கினோம். மஞ்சத்தூள் காது வந்துட்டு போ. சிக்கன் மசாலா வந்து ஒரு அதேமாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அண்ட் உப்பு வந்து தேவையான அளவு. இனிமேல் நல்லா எல்லாத்தையும் ஒரே டைமில் போடுவாங்க. பார்க்க வீடியோ கலர்ஃபுல்லாக இருக்கும்ட்டு போட்டுடுறான். எனக்கு அப்படி போட்டால் ஐயோ அடி பூச்சிமோன்னு ஒவ்வொன்றா போட்டு கிட்டிக்கினே இருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம கலரணும். 5 minutes later. தம்பி என்ன இந்த பக்கம் தண்ணி அதிகமாக ஊற்றிடும் போலடா கோளாறுமை. இதனால தான் சொல்கிறேன், தண்ணி தேவையான அளவு உப்பு தேவையான அளவுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். ஆக்சுவலாக மஞ்சத்தூள் மறந்துட்டோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலரிக்கிட்டே இருக்கும். இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகும். காரணமா ஓகே காய்ஸ், 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். இது கண்டிப்பாக இது வச்சு ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து சும்மா இந்த சும்மால தான் நான் விட்டேன்னு நினைக்கிறேன்டா. நம்ம விடவே மாட்டோம். இதோட கம்மியாக தான் ஊற்றினேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தண்ணி என்ன ஆகுனா நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். அவங்க பண்ணும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. எந்த மாதிரி தானே இந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. ஓகே, இது வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். சிக்கி உட்காரு சிக்கி சைலண்டா. தக்காளி சூப் அதே தான் அந்த மாதிரியா இருந்தால் போதுண்டா. சாப்பிடவே முடியாதமே இருந்தால் தான் கஷ்டம். அவன் தான் சொல்றியா தக்காளி சூப்பு? யாரை சொல்கிறேன்? நம்மளது இப்போ தான் கொதிக்கிறாப்புல, இப்போ கொஞ்சம் திக்காக வராப்புல. கொடை மேலே வைக்கிற நம்பிக்கை உண்மையில வீச்சிடும். ஓகே, தண்ணியும் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா கொதிக்க விடணும். நீ இப்போ என்ன பண்ணுற? குழம்பு தனியாக பண்ணுறியா? ரசம். சரி ரசம். Later. காய்ஸ் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிப்போம். ஆக்சுவலாக நான் பார்த்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழம்பு நீங்கள் அப்படியே தோசைக்கு போட்டாங்கலாம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. இது எங்கே இப்படி பார்த்தா சாப்பிட்றமே இல்லை. சரி நம்ம என்ன சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கொதிக்கலாம். நான் பரோட்டாவை தொட்டு சாப்பிட்றேன். இந்த வேலையை ஆரம்பிப்போம். இதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறது? நல்லா இருக்கு. எதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சான். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி இதில் போடணும். நீ முட்டை ப்ராசஸ்க்கு வந்துட்டியா? காய்ஸ் அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து முட்டையை உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். பயமாக டேரெக்டாக குழம்புல ஊற்றுறோமா? ஓ முட்டையோ முட்டை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க கோரஸா. ஓ முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. ஒரு முட்டை. நான் மொத்தம் 6 முட்டை ஊற்ற போகிறேன். 6 முட்டை வந்து திருச்சி பேக் வாங்கினே இருக்கான். 3 4 என்ன தமிழ்லாம் சொல்கிற சிக்கி? 1 2 3 1 2 3 நீ எண்ணுறதுக்குள்ள 4. காய்ஸ் வெங்காயம் போடணும். இப்போ பயமாகுதானா? 5. நான் என்ன செய்கிறேன்னா 6 முட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படியே இதில் கலரை போகிறோம். நல்லா கலரணும். இதை Much later. எப்படி அப்படியே முட்டை இதுக்குள்ளே செட் ஆகிட்டாம நல்லா கொதிக்கப்போ திரும்பி. ஆக்சுவலாக நம்ம போட்ட 6 முட்டை எங்கே போச்சுன்னு தெரில. என்னடா இது? என்னடா ரொம்ப பரவாயில்ல கைஸ், ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை கொத்து பரோட்டாவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 10 தெரியலையே. அவ்வளோதான்.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி ஆட் பண்ணுவோம். இதுதான் பேட்லர் ஸ்டைல் கொத்து. நான் ஒரு 4 பரோட்டா சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் போட்டிருக்கேன். நம்ம சின்ன ஒரு 5-6 கூட போடலாம். 5 பரோட்டா போடலாம். இப்போ வந்து இதை நல்லா கொத்த வேண்டியதான். டம்ளரில் தான் கொத்தணும். தக்காளியை போட்டு இது வேறு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓ ஸ்டிக் பண்ணிக்கிறான். எந்திர ஊந்துற போகுது. எங்கே வேணா தெரிக்கிட்டோம். எந்திர விடாமல் இருந்தால் சரி. ஏய் என் கடையில் ஊந்து ஊத்துறா. என்னடா இது? எந்த பேர் மாசம் நிற்கிறான் பேர். சரி முட்டை போல்தா எப்போ பண்ணுவேன்? முத்த பார்த்தா என்ன முத்த பார்த்தா சரி கொடு 10 வாட்டி. என்னடா ரோல் ஆகுது இன்னைக்கு ரொம்ப என் வாய். முட்டை அதிகமாகிடுச்சா? 6 முட்டை தாராள மனுஷு. எந்த ஹோட்டலில் எந்த பரோட்டா மாஸ்டர் 6 முட்டை? நான் நிறையா பண்ணுறதுக்காக பண்ணுறா. காய்ச்சி இப்போ என்ன பண்ணோம்? இதில் நம்ம பரோட்டா வள்ளி போடணும். முட்டை ரொம்ப அதிகமாகுது. ஒரு பரோட்டாவை போட்டுட்டு இப்போ முட்டையை அள்ளிப்போம். முட்டையை ஒரு 3 பரோட்டா போட்டிருக்கோம். 2 முட்டை போடலாம் போதும். ஆனால் நல்லா இது நல்லா கொத்திட்டேன். நல்லா அந்த நல்லா பொடியாக நல்லா கொத்திடுவேன். முட்டை செட்டு ஒன்று சொல்லு. லைனுக்கு ஒரு முட்டை பரோட்டா ஒன்றே சொல்லு. காய்ச்சி கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் நினைக்கிறேன். நான் நிறையா பேர் கேட்டு இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து பேர் வச்சுட்டோம் ஈரா. பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஈரான்ற பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் நான் போட்டேன்னா சாரி, முடிஞ்ச அளவுக்கு போட்டோம். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சோ அப்படியே டீமாக ஸ்பிட் பண்ணி தான் போட்டது. முட்டையை ஊற்ற தான் ரொம்ப நேரம் ஆகுது காய்ச்சி. முட்டையை போட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம குழம்பு ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க காய்ஸ். முட்டை என்னடா 6 போட்டா நீ 2 தான் போடுறேன்னா அவ்வளோதான் காய்ஸ் போடுவாங்க. இப்போ குழம்பு இது குழம்பா தொக்கான்னு தெரில. என்னவோ எண்ணெய் ஊற்ற தான் எனக்கு மனசே வராது. ஆகுது எண்ணெயே ஊற்ற வேணாம்னு நினச்சாலுமே பாகுபலி காய்ஸ் நம்ம முட்டை கொத்து ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை கொஞ்சோண்டு கொத்தமல்லியை இப்படி இது பண்ணி கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டிஷ்ஷை நான் முடிச்சிடும் சீக்கிரம். எனக்கு முடிஞ்சிச்சு. அது நம்ம பிரச்சனை இல்லை. நமக்கு டேஸ்ட்டு முக்கியம். குழம்பு போட டேஸ்ட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். அல்டி சான்ஸில் அது கூட என்னடா இது போய் அல்ட்டின்னு ஏதோ ஜோக் பண்ணிருக்கேன். கொத்து பட்டை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான்ஸ்டிக் தவா போச்சு எது போச்சுனா எனக்கு கவலை கிடையாதுடா. இந்த தொப்பியை தாக்கு பிடிக்கணும்டா. தக்க வச்சிடாது. இன்னும் நீ ரொம்ப ரோல் ஆகுதுறப்பே. இது தாக்கு பிடிச்சி நிற்க போகிறானா? மதுரையெல்லாம் கொத்து இப்படி தான்டா இருக்கும். மதுரை கொத்துக்குள்ளா அப்படியே பீஸ்டா. சாப்பிட்ருக்கல மதுரையில்? நான் சாப்பிட்ருக்கேன்டா, அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ சாஃப்டாக தான் அடிப்பாங்க போட்டு. தனித்தனியாக இருக்கும்டா பரோட்டாவும். இது டெம்டிங்காக இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? இங்கே பாரு டெம்டிங்காக இருக்கா இல்லையா? சத்தியமாக இல்லை டெம்ப்டாக இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? சிக்கி டாடா நல்லாகுதா சித்தா நல்லாகுதா? டாடா வசுவ சிக்கி தான்டா ஜட்ஜி இந்த அன்னைக்கு. நீ தண்ணியை வச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்படியா சித்தா எடுத்து சுற்றிடுவாடா? நல்லா காரமாக இருக்கும்னு நினைக்கிறா. இப்படி வச்சு இப்படி வா. அப்புறம் காலிடா. சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ் போதும். இது சென்னை ஸ்டைலில் இருக்குது. நான் மதுரை ஸ்டைல் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? பரோட்டா முட்டை வெங்காயம் இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள் பரோட்டா வெங்காயம் முட்டை கருவேப்பிலை பக்கத்தில் மஞ்சள் தூள் இது பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கணும். அடடா
அல்டிமேட்டாக ரோட்டு கடைனா அப்படி அழகா அப்படி இருக்கணும்டா. காமிடாடி டெம்ட் ஆகுதா? ஆகுது பர்ஃபெக்ட் கொத்து பரோட்டா கைஸ் தான். காமிடா டேஸ்ட்டு தெரில. தமிழ் இல்லைடா பரோட்டா போட்டா சாப்பிட்டா அப்போ பச்சையாச்சு. விடு விடு. வீட்டில் மது செஞ்சு தருவா கொத்து பரோட்டா அதே மாதிரி எப்படா செஞ்சது மொதல் கொத்து பரோட்டா? செய்யும்டா. சப்பாத்தி ஓகே 2 பேரும் செஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் 2 பேருமே டேஸ்ட் பார்த்துருவோம் பாட்டி ஓகேவா? நான் பார்த்துட்டேன். வேணும் டேரக்டாகவே கேட்டு சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்டி 2 பேர் இது நேர்மே நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் சொல்ல நீ சொல்லு. நான் சொல்லு நீ சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்பதான் தெரியும். கைஸ் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இதுதான் நல்லா நீ சொல்லு. நானும் மனசாட்சி சொல்கிறேன், அவனுக்கு தான் நல்லா இருக்கு. பயந்துட்டு பேர் சொல்லுவீங்க. இதில் முட்டை அதிகமாக முட்டை தானே நிறையா இருக்குது. சாரி இது போட ஆக்சுவலாக இவங்க கிட்ட எல்லாம் போடுவேன். என்ன பண்ணுற நீ வீடியோவில்? நான் எப்பவுமே ட்ரௌசர் போட்டு தான் லுங்கி போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் ட்ரௌசர் போடாமல் போட்டேன். அதான் இதில் வந்து என்னன்னா கொஞ்சம் இதுவாகிடுச்சு, முட்டை அதிகமாக போட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. நல்லா இருக்கு கொத்து பரோட்டா. கைஸ் இன்னொன்று, அவங்க நல்லா இல்லாததுனால நான் ஜெயிக்கல. எந்த நல்லா இருக்கு அப்படி சொல்லு. அப்படி இல்லை யாரு சொல்லு. சொல்றா நீ ரெண்டுத்தையும் சாப்பிட்டு எது நல்லா இருக்கும். இந்த வீடியோல நியூ ஜட்ஜி வந்தான். சரிதா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்படி வச்சிடலாமா? அவன் எது சாப்பிட்றான் அமுக்கி விட்டுருவேன். இந்த பச்சிக்கு இந்த சரி சரி சொல்லு. இந்த சாக்லேட் தரேன்டா. ஸோ இந்த கேமோட வின்னர், இந்த கொத்து பரோட்டா சேனல் நிறைய பேர் கேட்டீங்க. இதோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ். சித்தி ஹரிஷ் செக்கி ஹரிஷ் கிளாப் பண்ணு. கிளாப் பண்ணிட்டு அப்பா கொடுக்கணும். ஹரிஷ் தான் வின்னர். அப்பா 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 கொடு சித்தாக்கு. சித்தா ஜெய் சித்தா சொல்லு. இதுதான்டா உனக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன சமைக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அண்ட் பை ஃப்ரம் என்டையர் ஐம் சுப் ஆஃபிஷியல் டீம். பாய் பாய் சொல்லு. பாய் தோற Bye.